Hi friends, citizenship, chief minister, prime minister இந்த டாபிக்ஸ்லாம் தான் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டாபிக்ஸை படித்து பார்த்துட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A comprehensive law dealing with the citizenship was passed in the Indian Parliament in the year. இந்திய பாராளுமன்றத்தில் குடியுரிமைக்கான ஒட்டுமொத்த சட்ட இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to 11 பார்ட் 2 அடாப்ஷன் வந்து நவம்பர் 26, 1949 அண்ட் என்ஃபோர்ஸ் ஆனது எப்போனா ஜனவரி 26, 1950. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா 5 to 11 ஆர்டிக்கல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் லா அப்படின்னா என்னென்னா அதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அது வந்து 1955 வந்திருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு ஒரு 5 ways சொல்லியிருப்பாங்க அண்ட் சிட்டிசன்ஷிப்க்கு ரெனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ways சொல்லியிருப்பாங்க. விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப்? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றியது? ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது தான் பார்ட் 2. பார்ட் 1னா ஸ்டேட், யூனியன், டெரிட்டரி இதை பற்றி சொல்லும். பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி. ஸோ சிட்டிசன்ஷிப் பார்த்திங்கன்னா 1955 ஆக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1986, 1992, 2003, 2005, நெக்ஸ்ட்டு 2016. ஸோ இதில் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர்லேருந்து பார்ப்போம். ஏயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர்னர். ஸோ கவர்னர் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 153 to 162 வரைக்கும் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 163 to 167 கவர் ஆகும். ஸோ இதில் ஆர்டிக்கல் 163 என்ன சொல்லுன்னா சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணணும். அதை பற்றி சொல்கிறதா ஆர்டிக்கல் 163. அண்ட் 164 பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும். அண்ட் 166 என்னென்னா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் அவங்க மீட் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் சம்மந்தமாக சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 166. 167 என்னென்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர்னருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதான் ஆர்டிக்கல் 167. ஸோ 163, 164, 166, 167 இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிலேட்டடாக வரும். இப்போ சிஎம் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அது மூலமாக வந்து கவர்னர் வந்து சிஎம் அப்பாயிண்ட் பண்ணுறது அதெல்லாம் வேறு. இப்போ வந்து என்னென்னா ஒரு எலெக்ஷன் நடந்து அதில் வந்து அந்த மெஜாரிட்டி வந்து எந்த பார்ட்டிக்கும் கிடைக்கலனா அந்த நேரத்தில் கவர்னர் வந்து அவரோட டிஸ்கிரிஷ்னரி பவர் யூஸ் பண்ணி எந்த பார்ட்டி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ இருக்கோ அதோட லீடரை அப்பாயிண்ட் பண்ணலாம் சிஎம்மாக. அப்படி இல்லைன்னா கோயலேஷன் குரூப், அதாவது 2 பார்ட்டி வந்து ஒன்று சேர்ந்து மினிமமாக 2 பார்ட்டிஸாக தான் இருக்கணும். கோயலேஷன் குரூப்பில் 2 பார்ட்டி ஒன்று சேர்ந்து அது மூலமாக ஒரு லீடரை சூஸ் பண்ணி அவங்கள வந்து சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து 1 monthக்குள்ளே ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் ஒன்று என்னென்னா சிஎம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த அதாவது எந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் சரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது சட்டமன்றம், சட்ட மேலவை அதில் வந்து அவங்க உறுப்பினராக இல்லைனாலும் ஒரு பர்சனை சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து எலெக்ஷனில் நின்று 6 monthக்குள்ளே ஒரு மெம்பராக ஆயிடணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ட்விஸ்டான ஏரியா. சிஎம் பார்ட்டில் கேட்குறதுனா இந்த 2 பார்ட் வந்து ட்விஸ்ட்டு. மற்றபடி ஆர்டிக்கல் தான் வந்து எல்லாராலையும் படிக்க முடியும். இந்த ட்விஸ்ட் ஏரியா மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு 1 month அண்டு அவங்க வந்து அவங்க மெம்பர்ஷிப் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 6 month. நெக்ஸ்ட் ஒன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா 171 அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதுக்கான ஆர்டிக்கல் 170. ஸோ லோக்சபா பார்த்திங்கன்னா அதுக்கான ஆர்டிக்கல் 81 வரும். அது கூட 89 ஆட் பண்ணுங்கள். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான ஆர்டிக்கல் 170 வரும். ஸோ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அங்கே ராஜ்யசபா பார்த்திங்கன்னா அதுக்கான ஆர்டிக்கல் 80. ஸோ அது கூட வந்து 91 ஆட் பண்ணணும். 91 ஆட் பண்ணால் 171 வரும் இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. ஆளுநருக்கான ஆர்டிக்கல் 153. முதலமைச்சருக்கு 163. மேலவைக்கு 171. சட்டசபைக்கு ஆர்டிக்கல் 170.
Next one, name the Council of Ministers who assisted the kings in the day-to-day administrative functions during the Sangam period. சங்க காலத்தில் மன்னருக்கு அன்றாட நிர்வாக பணிகளுக்கு உதவிய அமைச்சர் குழுவின் பெயரை குறிப்பிடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐம்பெருங்குழு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற இந்த மெத்தட் மாதிரி அந்த டைம்லேயே வந்து இந்த சங்க பீரியட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி அப்போ இருந்த பீரியட்லையும் அந்த கிங்குக்கு கீழே அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்போ இருந்த அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழுன்னு சொல்லுவாங்க. Next one, the responsibility of the Prime Minister and Cabinet to the Lok Sabha is. பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு என்பது. ஸோ எப்படி வந்து சீஃப் மினிஸ்டருக்கான ஆர்டிகல் 163 to 167 கவர் ஆகுதோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கான ஆர்டிகல் 74 to 78 கவர் ஆகும். ஸோ இதில் 74 என்ன பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க சேர்ந்து தான் பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அங்கே எப்படி 163 என்னவோ இங்கே வந்து 74 அது வரும். நெக்ஸ்ட்டு 75 பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 164 வரும். நெக்ஸ்ட்டு 77 என்னென்னா பிஸ்னஸ் வந்து எல்லா பிஸ்னஸையும் கண்டக்ட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 166 வரும். ஸோ இங்கே இருக்கிற ஆர்டிக்கலோட 89 ஆட் பண்ணிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் டு சீஃப் மினிஸ்டருக்கான ஆர்டிக்கல் வரும். அங்கே எப்படி 167 வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட்டை கொண்டு போங்களோ அதே மாதிரி இங்கே ஆர்டிக்கல் 78 வந்து வரும். ஸோ இதில் ஆர்டிக்கல் 75 பார்த்தோம். அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பார்த்தோம். அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான். ஸோ இதில் இந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா லோக்சபாவில் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பார்த்திங்கன்னா டைரக்ட், கண்டினியூஸ் அண்ட் கலெக்டிவ், நேரடியாகவும் தொடர்ந்தும் மற்றும் கூட்டாகவும் இருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது ஒரு பில் பாஸ் பண்ணுறதுனா எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து சேர்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க. தேங்க்யூ.